ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது மூவி வெர்ஷன் இருக்குது, நம்ம பார்ட் வெர்ஷனில் பார்க்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் லவ் மேரேஜ் பேஸ்டு தான். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை வந்து ஃபோன் பேசிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இடித்து போட்டு கேஷுவலாக ஒரு வாட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் அடப்பாவி இப்படி இடித்து போட்டு போகிறானே அப்படின்னு தேடிட்டு பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதையுமே கண்டுக்கல, அவர் வாட்டுக்கு கெத்தாக போகிறாரு. பின்னாடி இருக்கிற ப்ரெஸ்காரங்கெல்லாம் கொஞ்சம் நில்லுங்க உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து மூச்சு இழைக்க ஓடி வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ மேலேயே விழுந்தாச்சு பாரு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி போட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. போய் இவ கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின்னா லொடன்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. என் ஃபோன் எங்கே, என்னை இறக்கி விடுங்கடா, எங்கடா கடத்திட்டு போகிறீங்கன்னு சொல்லி போட்டு அட போமா அப்படின்னு சொல்லி போட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்து துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை என் ஃபோனை கொடுக்குறடா, நான் வந்து 2 நாளில் வருவேன், வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி போட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறாரு. அவரே ஹீரோயினை பற்றி வந்து ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க போல். அதை பார்த்துட்டு இங்கே ஹீரோ வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஆப்போசிட்டில் பார்த்துட்றாங்க நம்ம ஹீரோ போகிறத. என்னோடய சூட் கேஸ்டா அப்படின்னு சொல்லி போட்டு விறுவிறுன்னு இறங்கி ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம ஹீரோவை காணோம். அவன் எங்கே போனான், இப்போ தான் நீங்கள் வெளியே வந்தா, அதுக்குள்ளே எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டானு, எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும், என்னோடய சூட் கேஸு ஃபோன் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி போட்டு அப்போ தான் ஞாபகம் வருது இந்த மாதிரி அவனோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா அப்படின்னு. ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசும்போது நான் அவங்க கூட காரில் இருந்தனால அவங்க தான் வந்து பேசுகிறேன், என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, எனக்கு வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது, கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நீ புது ஃபோன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அவங்களும். இப்போ இவங்க அம்மா வந்து நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. அப்போ இவங்க வாங்கி பேசுகிறாங்க. ஏம்மா நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டோம், இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கோம், அட்ரஸ் தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டேன்னு கேட்கும்போது இல்லைம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ மேகி வந்து ஏமாற்றிட்டாளா, வா நேரடியாக போய் அவங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேர் காரில் போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டை இப்போ தான் காட்டுறாங்க. ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது வீடு ஃபுல்லாக வந்து கேமராவாக செட் பண்ணி வச்சுருக்காரு. வெளியே வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி உள்ளே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோயின் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குன்னா டென்ஷனாக வருது. அப்போது சரி போய் ஓப்பன் பண்ணி தான் தொலையணும் போல், இது இல்லைன்னா போகாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 30 வருஷமாச்சு ஒரு வீட்டுக்கு லோன் கட்டுறக்கு, இவன் என்னென்னா எத்தாச்சோட வீட்டை கட்டி வச்சுருக்கிறான், ஆனால் வந்து என்னோடய ஃபோனை சூட்கேஸை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அதை கேட்டுட்டு குடுகுடுன்னு மறுபடியும் போய் கதவை சாத்திக்கிறான். அடி ஹெல்ப் பண்ணுறி கையை மாட்டி தொலைஞ்சிருச்சு, நீ வாட்டுக்கு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணும்போது நான் போய் பேசுகிறேன் பாருடி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு போய் நான் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து உங்களை ஜஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ உடனே வந்து சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்குன்னா நம்ம வயசுனா வந்து கடுகடுன்னு இருக்குது, இவ வயசுனா வந்து ஸ்வீட்டாக இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்து நான் ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு போட்டு அவங்க ஃப்ரெண்டை தாட்டி விட்றாங்க. ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. நான் போய் வெளியே கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு வரேன், நீ பேசிட்டு இருடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இங்கே பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஒரு 3 திங்ஸ் வந்து வேணும், என்னோடய ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஒரு கபோர்ட்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு போதுமா உனக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2 விஷயம் இருக்குது, என்னோடய சூட்கேஸ் எங்கேன்னு கேட்கும்போது கொடுக்குறேன், எங்கே போயிடப்போகுது, அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய அப்பாவோட வீடு வந்து கொஞ்சம் லோன் ப்ராப்ளமாக இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கியல்ல, எப்படியாச்சும் எங்கள் ஹவுஸும் லோன் மட்டும் கொஞ்சம் வந்து பே பண்ணுறேன், உனக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு நீ வேலை செய்றியா, அப்போ வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறாரு. என்னது கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா, சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க கேட்டும்போது 30 மில்லியன் கொடுப்பேன், மாதத்துக்கு 30 மில்லியனா, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கான்ட்ராக்டை நீட்டி இதில் நீ சைன் மட்டும் போட்டால் போதும், உனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே தங்கிக்கலாம், உனக்கு அதுவும் இல்லாமல் சேலரி வந்து 30 மில்லியன் கொடுப்போம், இது நீ அக்செப்ட் பண்ணி இதில் ஒரு சைன் மட்டும் போடுன்னு போட்டு நம்ம ஹீரோ கொடுத்து போட்டு போகிறாரு. ஹீரோன்னு யோசிச்சு பார்க்குறாங்க, 30 மில்லியனா, இதில் நம்ம எத்தனை வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னை மிஸ்ட்ரெஸ்ஸாகனே வச்சுக்க மாட்டேல அப்படின்னு. ஹீரோக்குன்னா போய் இவ்வளவா அப்படின்னு தோணுது. 2வது மறுபடியும் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா நான் எவ்வளோ பெரிய வீட்டில் தங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வீடுமா, நம்ம வந்து ஒரு நாள் இங்கே வந்து விளையாடலாம், எவ்வளோ ப்ளேஸ் இருக்குதுன்னு பார்த்தியா,
ஸோ ரொமான்டிக் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். பின்னாடியெல்லாம் நிறையா குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. 4 ஃப்ளோர் வீடெல்லாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோயின் வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட்டுருக்குறாங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு லிஃப்ட்டில் வரும்போது பவர் கட் ஆகிடுது. ஹீரோயினுக்காக ஒரே பயமாக இருக்குது. ஹீரோக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வருது, கரண்ட் இந்த மாதிரி வந்து 4th ஃப்ளோரில் கட் ஆகிடுச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோவோ ஐயையோ இவ பார்த்துருவாளே அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி வர்றாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினி வந்து திடீர்னு லிஃப்ட்டில் வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது. அதுக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க. கொஞ்சம் ரூமே வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா உள்ளே ஒரு பையன். திடீர்னு பையனை பார்க்கும்போது இவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது, பையனுக்கு ஏதோ வந்து மிஷின் மாதிரி எல்லாத்தையும் சைடில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாட்டுன்னு வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து பயந்துடுறாங்க. இங்கே நான் வேணுனே வரலைங்க, தெரியல எப்படி வந்தேன்னு தெரியல இங்கே அப்படி இப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு, எவனை நீ கிட்னாப் பண்ணி வச்சுருக்கிற, நீ என்னோடய பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிக்கிற மாதிரி கனவு தான் காண்றாங்க. கடைசியில் பார்த்தா அடிக்க வரும்போது திடீர்னு அது ஏதோ கையில் பிரேஸ்லெட் மாதிரி மாறிடுது. நம்ம ஹீரோ வந்து சப்புன்னு ஒரு அறை விட்டுறாங்க. நான் ஹீரோ வந்து கோவிச்சுக்கிறாரு. நீ என்னோடய வீட்டிலே இருந்துட்டு நீ என்னையவே அடிக்க வரையா, நீ போடி வெளியே அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. நான் எங்கே போகிறது, எனக்கு யார் தெரியும் அப்படின்னு சொல்லி வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் காரு டாக்ஸியில் நல்லா ஓட்டுவனே அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுட்டு போட்டு போய் அங்கே சீட்டில் உட்காடுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து காரே ஓட தெரியாது போல். ஜஸ்ட் இப்போ தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நீங்கள் எல்லாமே சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டிங்களா, இல்லை பத்திரம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி போட்டே வந்து பயந்துகிட்டே காரை ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோனா இது என்னடா இவன் மாட்டு வண்டியும் கூட கொஞ்சம் நல்லா போகும்போது இவன் ஓட்டுற ஓட்டுக்கு மெதுவாக தான் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்டை வேறு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இன்னும் கடுப்பாகுது. காரு ஓட்ட சொன்னால் உருட்டிட்டு போகிறாளே இவ வேறு, நம்மளுக்கு இன்னும் கடுப்பாகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துடுது. நம்ம ஹீரோயினு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்நேரம் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ எப்பா இவ கூட இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குலாம் வாமிட்டே வந்துடுது. அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டு வந்தாங்க, நினப்பு வேறு. இவ்வளோ மெதுவாக ஓடிட்டு வந்துட்டு வாமிட்டேஷன்லாம் எடுக்கிறது பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அடியே போதுடின்னு அடிச்சது அப்படின்னு சொல்லி கண்ணில் சைகை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு அவங்களோட வேலையாளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வா வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா எப்படி என்னோட டீட்டெயிலாலும் இவனுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல, எல்லாமே வந்து இவன் புட்டு வைக்கிறான் என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து நம்ம ஹீரோவோட தாத்தா கம்பெனி தான். ஓ அப்போ என்னோடய ரெஸ்யூம் அன்றைக்கி இவன் தான் வந்து கொண்டு போனானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட மேனேஜர் போல் அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு விட்டுடுறாங்க. வீட்டுக்கு விட்டுட்டு முதல்ல இந்த வீட்டை சொல்லணும், எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சூப்பர்வைசர் வந்து என்னை திடீர்னு வந்து வேறு போஸ்டிங் மாற்றி விட்டுட்டா. இந்த ஹீரோவுக்கு வந்து எது நல்லது பண்ணுறானோ இல்லையோ என்னை வந்து வேறு போஸ்டிங்கில் மாற்றி விட்டுறான். இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க வர நம்மளே போட்டு இந்த இவங்க கூட வச்சு தப்பாக எழுதி வேறு விடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்குனா ஒரே இதாக இருக்குது. நான் இப்போவே காலி பண்ணிட்டு போகிறேன்டா, உங்களோட என்னடா இருக்கிறது, என்னை மாசமாக இருக்கிற கல்யாணம் பண்ணி வைக்கிறனெல்லாம் வந்து புருடாக விட்டுருக்குறாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு தனியோட ப்ரைவசி இல்லையா, சும்மா என்னை உங்களோட வச்சே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினி ப்ரஷ் பண்ணுறதுக்கு சரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அட என்னடா இது சவுண்டு, இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே விழுந்து ஹீரோ வந்து ஒரு பூந்தொட்டி மேலே விழுந்துடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமில்லையா எல்லாம் பண்ணினதெல்லாம் பண்ணி போட்டு ஒன்றுமில்லையான்னு கேட்டால் எப்படிடி அப்படின்னு நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அப்போ தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரோபோ. இந்த ரோபோ வந்து இத்தனை நாளாக ரொம்ப ஒர்க் பண்ணாமல் இருந்தங்காட்டி இப்போ தான் ஒர்க் பண்ணுது. அதை பார்த்துட்டு இது பயந்துருக்கிறா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க. ஓ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரோபோட் தானவா, இது வந்து உங்கள் கூட தூங்கலாம் நல்லா சொல்லிட்டு இருக்குது, நீங்கள் 2 பேரும் தூங்குவீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனா வழியில் சைடில் ஏதோ வழிபட்டுருக்கும் போல் அங்கே வந்து ஆயில்மெண்ட் எப்படியாச்சும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு ஒரு பேண்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ வாங்க மாட்டேங்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரே பிளட்டாக இருக்குது. ஓ நீங்கள் அடி வந்து ரொம்ப பலமாக பட்டிருக்குதா அப்படின்னு நானே ஆயில்மெண்ட் இட்டு வரேன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ ஆயில்மெண்ட் வந்து வச்சு விட்டுட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோனா வந்து ரொம்ப வலிக்குது மெதுவாக வீடியோ அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அட பொறு வச்சு தான் விட்டுட்டுருக்குற அப்படின்னு நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் பட் வெளியே அவங்க சொல்லலை. எப்படியோ புண்ணுக்கெல்லாம் வந்து மருந்து வச்சுட்டு
பேண்டேஜ் வந்து போட்டு விட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ இதெல்லாம் சீனெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டை கூட வச்சுருக்கீங்க, இன்னும் மனுஷன் கிடையாது, நீங்கள் என்னமோ மனுஷனாட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்ததில் டக்குன்னு ஃபோனை எடுக்க போகல நம்ம ஹீரோ மேலேயே நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. இதை வந்து நம்ம ரோபோட் பார்த்துருது. ரோபோட் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க என்னோடய ரூமில் அப்படின்னு ரோபோட் சொன்னாங்க. ஓ உங்கள் ரூம்பா அப்படின்னு ஹீரோ ஏன் நீங்கள் வெளியே வர்றீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உங்க கூட படுத்துக்கத்தா அப்படின்னு சொல்லும்போது போங்க அஸ்கு புஸ்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஓடியே போயிடுறாங்க. இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க, புதுசாக ஒரு செலிப்ரிட்டி வந்து வந்திருக்காங்க. இவர் வந்து இந்த கம்பெனியோட டைப் வச்சுக்கிற போல் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபேவரட் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற எல்லோரும் ஆட்டோகிராஃப் நான் வாங்குறேன் நீ வாங்குறேன் நான் வாங்குறேன் நீ வாங்குறேன் அப்படின்னு அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோடய பேரை மட்டும் எழுதி விடுங்க, என்னோடய பேரை மட்டும் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு பிள்ளை ஒரே தள்ளு, அவ்வளோதான், ஒரே அசிங்கமாக போச்சுட்டு எத்தனை வயதுக்கு முன்னாடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த ஹீரோவே கையை கொடுத்து எழுப்பும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பட்டர்ஃப்ளைஸ் மூமெண்ட் தான். பிகாஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ வச்சவர், அவங்கள கையை பிடிச்சி கூப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்துடுறாங்க மேனேஜர்ட்டு. இது என்ன ஆஃபீஸ் நினச்சிங்களா இல்லை வேறு என்ன மாதிரி நினச்சிங்களா, போங்க போய் எல்லோரும் வேலை செய்யுங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. உடனே நம்ம செலிப்ரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டர் பார்க்க வர்றாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்து கொடுக்கணும், அதை வந்து உங்கள் கம்பெனி தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நாங்கள் பண்ணாமையா, நாங்கள் பண்ணினதெல்லாம் பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பில்டப்பாக அள்ளி தெளிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லி அவர் கேட்டிருப்பார் போல். உடனே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நீ தான் வந்து அவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி என்னைவா அப்படின்னு நீ தான் எடுக்கணுமாமான்னு சொல்லும்போது அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஒரே குஷினாலு குஷி, அப்படி ஒரு குஷி. இவ்வளோ குஷியாக இருக்கும்போது தான் பொறுக்காது நம்ம ஹீரோவுக்கு. எங்கேயோ இருந்து வந்தேன்னு சொல்லி போட்டு உடனே இந்த கம்பெனிக்கு வந்துடுறாரு. ஜஸ்ட் நான் இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லும்போது நான் ஒன்றும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, ஜஸ்ட் ஆக்டிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பல்ப் கொடுத்துட்றாங்க. உடனே எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு காஃபி வாங்கி கொடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாரு. அவர் வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பில்டப் கொடுக்கும்போது நம்ம மேனேஜர் வந்து வந்துடுறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லி சொல்லும்போது நான் உங்கள் கம்பெனியோட டைப் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வச்சுக்கலாமே, நீங்கள் வந்து யார் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறீங்களோ அவங்களே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே இவர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. அப்போ நம்ம மேனேஜருக்கு பிடிச்சிருது. ஓ ஹீரோயின் இது வந்து இவருக்கு பிடிச்சிருக்குது போல், அதுங்க அடுத்த வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் நீ தான் வந்து பண்ணணும், இது சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நீ பண்ணணும், இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையுமே வந்து கோத்து விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு 2 வேலை இருக்குது, எப்படி தான் பண்ணுவணும் அப்படின்னு சொல்லி போட்டு நைட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளே நெருப்பு பற்றிக்குது. இங்கே நம்ம ரோபோட் வந்து சாப்பிட்டுறதுக்கு நல்லாவே தெரியும் போல், சென்ஸ் பண்ணிடும் போல். அது அங்கேருந்து காணாமல் போனாங்காட்டி இங்கே நம்ம ஹீரோயினை வந்து அணைக்கிறேன்னு சொல்லி உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்படியே அலாரம் அடித்த மாதிரி அங்கே வந்து நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவரால் வந்து உள்ளே போக முடியல. ஏன்னா வந்து ஒரு நாள் இப்படி தான் இவர் சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க தம்பியோ அண்ணனோ ஆட்டிருக்குது உள்ளே போய் மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லும்போது இவங்க வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்காதனால அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இறந்தே போயிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அப்போ இருந்து இவருக்கு வந்து தீயினா ரொம்ப பயம். அதங்காட்டி இவர் வந்து தீக்கிட்டேயே போக மாட்டார். பட் ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது, நம்ம எப்படியாச்சும் வந்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸுன்னு சொல்லி போட்டு உடனே ஏதோ ஓரத்தில் தண்ணி இருக்குது அவரை மேலே எடுத்து ஊற்றிக்கிறாரு. ஊற்றிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ஹீரோயினை இப்படியே காப்பாற்றுறாங்க. பட் ஆனால் அவர் அங்கே வந்து மயக்கம் இருக்காங்க. உடனே அந்த ரோபோட் சொல்லுது, இல்லை நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே வந்து இவருக்கு ஆக்சிஜன் தேவை, நான் எங்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ரோபோட் அதுக்கிட்ட இருக்கிறது கொடுக்குது. உடனே நம்ம ஹீரோயினை வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா நானும் வரேன்னு சொல்லி போட்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ரோபோட்டு போய் பார்க்குறாங்க. 2 பேருமே வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு நான் அவரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாரு. உடனே வந்து சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து ஓகே தான் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஷாக்லேயும் இருக்காங்க, இவங்க வந்து அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் நாளைக்கு வாங்க இன்றைக்கி போயிட்டு அப்படின்னு சொல்லி இவங்கள தாட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகும், ஹீரோயினுக்கு கண்ணு முளைப்பாங்களா இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.